கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தின தீபம் தியானத்தில் 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம், நாம் ஆண்டவருடைய வீடாக இருக்கிறோம் என்று சொல்லி. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை ஆலயமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்ற சிந்தையோடு நம்ம வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆமென். ஆசீர்வதிக்க உம்மை நினைத்து எதை செய்தாலும் வாய்க்க செய்வி உயர்த்திடுவி.